பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா வல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி ஈரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா வல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா வல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சொல்லு. தாசில்தார் குருசாமிய நீ ஏன் வெட்டின? நான் வெட்டல. யார் சொல்லி வெட்டின? உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? என் கூட யாரும் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஸ்பத்திரியில குருசாமிய கொலை செஞ்சது யாரு? எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லுடா, சொல்லு. குருசாமிய கொன்னது யாரு? கொல்ல சொன்னது யாரு? ட்ரிகர் அழுத்துறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. எனக்கு தேவை உண்மை, இல்லாட்டி உன் உயிர். சொல்லுடா. என்ன விட்டுருங்க, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். யாருன்னு சொல்லு. என்ன சொல்லிதான் மேடம் நான் வெட்டினேன். நிறைய பேர் இருந்தாங்க. பேர் என்ன தெரியாது. சொல்லுடா. மாசியனுக்கும் தாசில்தார் குருசாமிக்கும் நில விவகார சம்பந்தமா தகராறு இருந்தது உண்மைதான். அது சம்பந்தமா மாசியனை எவ்வளவோ பேரம் பேசி பார்த்தாரு. அதுக்கு தாசில்தார் ஒத்து வரல. அதனாலதான் தாசில்தாரை வெட்ட சொன்னாரு. நானும் மாசியன்னு பேச்சை கேட்டுட்டு தாசில்தாரை வெட்டிட்டேன். ஹலோ, மாசி ஐயாங்களா? நான் புஷ்பராஜ் பேசுறேன். டேவிட் ரேகா மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அப்ரூவரா மாறிட்டான். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டங்க. குருசாமியை டேவிட் தான் வெட்டினாங்கிற விஷயத்தை வேற யாராவது சொல்லி இருந்தா அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோ இல்ல ஆளை வச்சு மிரட்டியோ இந்த கேஸை உல்டா பண்ணிருக்கலாம். ஆனா
உங்க சம்சாரமே டேவிட்ட அடையாளம் காட்டிட்டாங்க. அங்கதான் நம்ம கேஸுக்கே பெரிய வீக் பாயிண்ட். அந்த டேவிட் வேற அப்ரூவரா மாறிட்டான். இத வச்சு அந்த ஏசிபி ரேகா நம்ம காலேஜ் கட்டுறதுக்காக கவர்மெண்ட் நிலத்தை ஆக்குபை பண்ணுமே, அந்த விஷயத்தை தோண்டி துருவி எடுத்துருவா. அது மட்டும் இல்லண்ணே, பிரஸ்ஸ கூப்பிட்டு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டானா அவ்வளவுதான் அண்ணே, உங்க பொலிட்டிக்கல் கேரியரே காலி ஆயிடும் அண்ணே. உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்குது கிடைக்காம போகுது, அது வேற விஷயம் அண்ணே. ஆனா இந்த விஷயம் தலைவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்ப இருக்கிற பதவியும் காலி ஆயிடுமே. என்ன பண்ண போறீங்க? சரி, அந்த டேவிட் வந்து சாட்சி சொல்லாட்டா? அண்ணே, அந்த டேவிட் தான் அப்ரூவரா மாறிட்டான் அண்ணே. அவன் தான் அப்ரூவரா மாறுறது எல்லாத்துக்கும் தெரியுமே. சும்மா அப்ரூவரா மாறிட்டான் பல்லவி பாடுற. அண்ணா, ஒரு 5 அடி 8 அங்குலத்துல ஒரு சவப்பொட்டி ரெடி பண்ணிட்டு போ. முக்கியமா அந்த சவப்பொட்டியில சிலுவை இருக்கணும். போ. ஓகேண்ணா. ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க? இதுக்கு என்னதான் முடிவு? மாமா, நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இத்தனை நாள் பிரியாவும் திவ்யாவும் எனக்கு கொடுத்த தண்டனை போதும் மாமா. அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்தேன்னு வீட்டு விட்டு போறேன்னு சொல்றாளே, கல்யாணம் இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன் நானு அவளை மனசு தொட்டு சொல்ல சொல்லுங்க. மாமா, அவளும் பேச மாட்டேங்கிறா, குழந்தை என்கிட்ட சேர விட மாட்டேங்கிறா. என்னால வேற என்ன பண்ண முடியும்? அதான் குடிச்சேன். போதாத குறைக்கு வீட்டு விட்டு போறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? மாமா, சத்தியமா சொல்றேன் மாமா, இனிமே அவ மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என் குழந்தை மேல சத்தியம், அவளை நம்ப சொல்லுங்க. நீ என்னமா சொல்ற? இவர் சொல்றதை எப்படிப்பா நம்புறது? நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்தாருன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனா லஞ்சம் வாங்குறதுல இருந்து பொம்பளைங்களை ஏமாத்துற வரைக்கும் எல்லா காரியமும் செஞ்சிருக்காரு. அம்மா, அதான் இனிமே அப்ப நடக்காதுன்னு சொல்றாருல்ல. அப்பா, அவர் சொல்றத நீங்க வேணா நம்புங்க, ஆனா என்னால நம்ப முடியாது. அம்மா, இப்படி ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படிதான் குடும்பம் நடத்த போறீங்க? நீயும் இந்த குழந்தைய நல்லா இருக்கணும், நான் உயிரே வச்சிருக்கேன். நீங்க இப்படியே சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நான் சாக வேண்டிதான். எதுக்கும் ஒரு நியாயம். சரிப்பா, நான் இங்க இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்மா? இவர் அவரோட வேலையை ரிசைன் பண்ணணும். அப்படி அவர் வீட்டோடயே இருக்கிறதா இருந்தா நானும் என் பொண்ணும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஏன் மாப்பிள்ள, இப்படியும் பண்ணலாமா?
நீங்க வேலையை விட்டுருங்க, பிசினஸ் பண்ணுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். தொழில் பண்ண கௌரவமார்க், அவ்வளவுதானே? அவ சொல்றது நியாயம் தானே? ஏன் மாப்பிள்ள ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவரால முடியாதுப்பா. அரசியல்வாதியால பதவியும் போலீஸ்காரன் தன்னோட வேலையும் உதவி தள்ள மனசு வராது. ஏன்னா அதோட பவர் அப்படி. எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம்னு திமிர் கொடுத்ததே அந்த பவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ரிசைன் பண்ணுவாரு? அம்மா அப்பா இவரெல்லாம் திருத்த முடியாதுப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாம். வா திவ்யா, வா. மாமா என்ன மாமா இது? மாமா என்னடி இது லெட்டரு? சென்னையில இருந்து ராமசாமி மாமா எழுதிருக்காரு. என்னவா? வழக்கம் போலதான். 2 பேரும் ஏன் அங்க இருந்து தனியா கஷ்டப்படுறீங்க, சென்னைக்கு வந்துருங்க, ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எழுதிருக்காரு. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு அந்த ஆளுக்கு தெரியாது. எதுக்கு சும்மா சும்மா லெட்டர் போட்டு வா வான்னு கூப்பிடுறாரு? அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. ஏமா மாமாவை திட்டுற? பின்ன என்னடி, வரலன்னா விட வேண்டியதானே? சும்மா நை நைன்னுக்கிட்டு. உங்க அப்பாவோட வாழ்ந்த ஊர் இது. இதை விட்டுட்டு நான் எப்படி சென்னைக்கு போவேன்? இனி கூட ஊருக்குள்ள போனா போலீஸ்காரமன் என்ன மரியாதை கொடுக்கறாங்க தெரியுமா? இங்க இருக்கிற நிம்மதி அங்க வந்தா கிடைக்காது. ஏன் உனக்கு தெரியாதா? அங்க போனா உங்க அண்ணன் முகத்துல முழிக்க வேண்டி வரும். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்க? போன் அடிக்கிறது உன் காதுல விழலையா? போ போன்ல யாருன்னு பாரு. ஹலோ, நான் அண்ணன் பேசுறேன்டா. அண்ணா நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஏன் நான் இவ்வளவு நல்லா போன் பண்ணவே இல்ல? அத வேலை பேசினால போன் பண்ணாம இருந்துட்டா. வேற ஒண்ணும் இல்ல. யாரடி போன்ல? உங்க அண்ணனா? டேய், எங்களுக்கு போன் பண்ண வேண்டாம் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். டேய் அம்மா, அம்மான்னு சொல்லாதடா. அந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. போனவே அம்மாவா? இத பாருடி, அண்ணன் போன் பண்ண அப்படி இப்படி பேசிட்டு இருந்த தொலைச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதை. அம்மா, அண்ணன் பாவம்மா. ஏய், அவன் பாவம் இல்லடி, அவனை பெத்தேன் பாரு, அதான் பாவம். போ உள்ள போய் வேலை பாரு. அண்ணனா அண்ணன், ஆளும் அவனும் போன் பண்ணான். அம்மா, அம்மா, வாங்க சார் வாங்க. அம்மா. யாருமா? அம்மா, இவர்தாம்மா பிரசன்னா சார். சென்னையில இருந்து ஃபேக்டரி விஷயமா பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான். வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம். எங்க ஊருக்கு நல்லது பண்ண வந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னங்க பண்றது, எங்க தொழில இதெல்லாம் சகஜம்தான்.
உள்ள வாங்க தம்பி, உட்காந்து பேசலாம். ஏய், கூட்டிட்டு வா. இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? ஏன் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் தான் படுத்துட்டே இருக்கிறது? சும்மா கொஞ்சம் நடக்கணும்னு தோணுச்சு. அப்படியே இந்த புக்ஸை கொடுத்துட்டு போலாமே வந்தேன். சொல்லிருந்தா நானே வந்து வாங்கியிருந்திருப்பேன்ல. நான் வாங்கிட்டு போன புக்கை நான் கொடுக்கறதான முறை. இந்தாங்க. அப்போ புக்ஸ குடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா? போய் சொல்லட்டுமா இல்ல உண்மையை சொல்லட்டுமா? உங்க இஷ்டம். ரெண்டு நாளா பார்க்காம மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கும் தான். ஆனா அந்த பொன்னரசி உங்களை வந்து பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி பாக்குறா. பார்க்காம வேற என்ன பண்ணுவா? ஆமா, எனக்கு அடிபட்ட உடனே தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தியா? பாத்துட்டால அந்த கழுத. பாத்துட்டா, என்கிட்டயும் சொல்லிட்டா. ஆமா, ஃபேக்டரி வேலை முடிஞ்சதும் மறுபடியும் சென்னைக்கே போயிடுவீங்களா? இல்லங்க, இதே ஊர்ல இருந்து ஒரு பொட்டி கடை வச்சு பழச்சிக்கலான் இருக்கேன். ஏய், என்னடி வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ளதானே கூட்டிட்டு வர சொன்னேன். இல்ல, அவங்க கூப்பிட்டாங்க, நான் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்ப நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கங்க தம்பி. வரேங்க. கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திட